எந்தவித செலவுமே இல்லாமல், முக்கியமாக ரசாயன உரங்கள் எதுவுமே உபயோகப்படுத்தாமல் வீட்டில் தூக்கி போடுற வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவும் வெந்தயம் மட்டும் இருந்தால் போதும். அருமையாக 15 நாளில் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரியே வளர்க்கலாம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நீளமான பிளாஸ்டிக் டப்பா, வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பா, ஆழம் அதிகம் இல்லாமல் நீளம் அதிகம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கத்தியோ இல்லை இரும்பு கம்பியோ ஸ்டவ்வில் லைட்டாக சூடு பண்ணிட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும். நம்ம ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். இந்த ஹோல்ஸ் எதுக்காகனா, நாம் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டை வழியாக தண்ணி வடிஞ்சிடும். சப்போஸ் அது வடியாமல் தேங்கி இருந்ததுன்னா செடி வளராமல் அழுகி போயிடும். அதனால தான் இந்த நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். இதே மாதிரி 3 டப்பாவில் வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்காக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ எரு கலந்த தூளான மண். வெந்தயக்கீரோட வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சின்னது தான். அதனால் மண்ணோ எருவும் ரொம்ப கட்டி கட்டியாக இருந்ததுன்னா வேர் உள்ளே இறங்காது. நல்லா பொல பொலன்னு இருக்கணும். கட்டி எதுவும் இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. டப்பாவில் மண்ணை பாதி அளவு மட்டும் கொட்டி நிரப்பி விட்டுருங்க. இப்போது நம்ம வெந்தயம், இது எந்த பிராண்டும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு மளிகை கடையில் விற்கிற வெந்தயம் கூட விதை வெந்தயம் தான் யூஸ் பண்ணணுன்ட்டும் இல்லை. இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெந்தயம் கூட அப்படியே போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா முளைச்சி வரும். இது நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேக்கெட் வெந்தயம். இப்போ ஒரு டப்பாக்கும் ஒரு கைப்பிடி வெந்தயம் மட்டும் போதும். வெந்தயத்தை எடுத்து பரவலாக தூவணும். ரொம்ப நெருக்கமாக பரவலாக தூவணும். ரொம்ப கிட்டையும் இருக்கக்கூடாது, விலகலாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும் பாருங்கள். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு மேலே ஜஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கூட தேவையில்லை. கொஞ்சம் அந்த வெந்தயம் மறைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் தெரிக்காமல் வெந்தயம் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு மட்டும் மண் போட்டுட்டு, உங்ககிட்ட பூவாளி இருந்ததுன்னா பூவாளி வச்சு தண்ணி ஊற்றலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் ஊசி வச்சு ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி எதுக்காக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்னா, இப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் விதையெல்லாம் அப்படியே தெரித்து மேலே தெரிஞ்சிடும். மேலே தெரிஞ்சிச்சுன்னா அதோட முளைப்பு திறன் பாதிக்கப்படும். அதனால தான் தண்ணியை ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, இல்லை கையால் கூட இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விதை வெளியே தெரியக்கூடாது. இதே மாதிரி தினமும் ஈரப்பதம் சரியான அளவு இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. மிதமான வெப்பநிலையிலேயே நல்லா வளரும். அப்படிங்கிறதால நிழல்பாங்கான இடத்துல வைக்கணும். அதிக வெயில் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னால் கருகிடும். வெந்தயக்கீரை முளைப்புத்திறன் பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்தில் நல்லா முளைச்சி வந்துடும். பாருங்கள், நம்ம போட்ட வெந்தயம் எல்லாம் டே 1லேருந்து எவ்வளோ நல்லா முளைச்சி கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி 2 வேளையும் தண்ணியை தெளிக்கணும். ஊற்றக்கூடாது, தண்ணியை தெளித்து விடணும். அதிகமான தண்ணி தேவைப்படாது வெந்தயக்கீரைக்கு. நான் இது இல்லாமல் மற்ற செடிகள் இருக்கிற தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா இதோட வேர் உங்களுக்கே தெரியுது பாருங்கள், ரொம்ப மென்மையான வேர் தான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதால என்னென்னா, நம்மளுக்கு ரொட்டீனாக வெந்தயக்கீரை வாரத்தில் இல்லை 2 நாள் ஒரு தொட்டியில் இருக்க வெந்தயக்கீரையை எடுத்துகிட்டு நம்ம பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நாள் சன்லைட்டில் விட்டு அதுலேயே அப்படியே கொஞ்சம் வெந்தயத்தை தூவிட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு வேறு ஒரு தொட்டியிலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் வெந்தயத்தை தூவி இந்த மாதிரியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொட்டீனாக கரெக்டாக விதை போட்ட 15ஆவது நாள் அறுவடைக்கு தயாராகிடும். அதுலேருந்து நம்ம 1 மாதம் வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கீரை முத்திட்டு நாராக இருக்கும். அதனால் 1 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துறது நல்லது. பாருங்கள், 15ஆவது நாள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக அந்த 2 இலைக்கும் மேலே 3ஆவது இலையும் வளர்ந்து நம்மளுக்கு சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து நான் 25ஆவது நாள் வரைக்கும் எப்படி வளர்ந்து கீரை பெருசாகும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம அது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கீரை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இருக்குது. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்களும் வீட்டில் வெந்தயக்கீரை வளர்க்க முடியும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் விவசாயம் எப்படி பண்ணுறது, செடிகள் கீரைகள்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம குக்கிங் ஓன் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.